வணக்கம். 6 மாதங்களில் தேர்தல் வரப்போகும் நிலையில் மதுரை மாநகராட்சி விவகாரம் திமுகவுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே மதுரை திமுகவில் 3க்கும் மேற்பட்ட கோஷ்டிகள் உள்ள நிலையில் மதுரை மேயர் இந்திராணி பொன்பசந்த் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பது பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தி விட்டது. அவர் புதன்கிழமை ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டார். மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் ராஜினாமாவை ஏற்பதாக மாமன்ற கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியின் சொத்து வரி வசூல் சுமார் 150 கோடிக்கும் அதிகமாக முறைகேடுகள் நடந்திருப்பதாக புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து மேயரின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. மதுரை திமுக அரசியல் வட்டாரங்களில் நாம் விசாரித்தது வரை கட்சிக்குள் 2 கோஷ்டிகள் இதை தலைமை வரை கொண்டு போய் புகார் கொடுத்துள்ளார்கள். இரண்டுமே எதிரெதிர் கோஷ்டி என்ற போதிலும் இருதரப்புமே மேயர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தன. அதே நேரத்தில் இந்திராணிக்கு ஆதரவாக லாபி செய்வதற்கும் ஒரு தரப்பு மிக கடுமையாக முயற்சி செய்தது. திமுக தலைமை மற்றொரு சேனலில் தமிழக உளவுத்துறையை களத்தில் இறக்கி அவர்கள் மூலமாக சில தகவல்களை பெற்றது. தமிழக உளவுத்துறை கொடுத்த உளவு அறிக்கையும் மேயருக்கு சாதகமாக இல்லை. மதுரை மாநகராட்சி விஷயத்தில் தமது பெயர் நன்றாகவே ரிப்பேர் ஆகிவிட்டதை உணர்ந்திருந்த திமுக தலைமை ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வது என்ற முடிவை வெள்ளிக்கிழமை காலை எடுத்து அதை மதுரைக்கு அறிவித்ததாக சொல்கின்றார்கள். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மதுரை மாநகராட்சியின் முறைகேடு திமுக அமைச்சர்களுக்கு முக்கிய பிரமுகர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று ஒரு வடியை கொளுத்தி போட்டிருக்கிறார். அது நன்றாக பற்றி கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. மதுரை முறைகேடு விவகாரத்தில் மேயரின் கணவர் தடாரடியாக கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். மேயர் கமுக்கமாக ராஜினாமா செய்வதையும் பார்த்தால் சிறிய மீன்களை பலியிட்டு பெரிய தலைகளை காப்பாற்ற திமுக அரசு முயற்சிக்கிறதோ என்ற சந்தேகம் மக்கள் மனதில் வலுக்கிறது. இதில் மதுரையில் மட்டும்தான் என்றில்லை, வேறு நகரங்களிலும் சமீப காலமாக நடந்துள்ளது. தமிழகத்தின் முக்கிய மாநகராட்சிகளான கோவை, நெல்லை ஆகிய பகுதிகளை சேர்ந்த திமுக மேயர்கள் இதுவரை ராஜினாமா செய்துள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டு, நிர்வாக குளறுபடிகள், நம்பிக்கையில்லா தீர்மானம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அவர்கள் ராஜினாமா செய்தார்கள். அந்த வரிசையில் தற்போது மதுரையும் இணைந்திருப்பது உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிப்பதில் திமுக அரசு எந்த அளவுக்கு தோல்வி அடைந்துள்ளது என்று எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்ய முடியும் அளவுக்கு திமுகவுக்கு பெரிய தலைவலி. மதுரை அண்ணா மாளிகை கூட்டரங்கில் துணை மேயர் தி நாகராஜன் தலைமையில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அவசர கூட்டத்தில் திமுக அதிமுக உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இறுதியாக அனைத்து உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்திராணியின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படுவதாக மாமன்ற கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. எனினும் மக்களின் முக்கிய பிரச்சனைகளை கூட்டத்தில் விவாதிக்க மறுத்ததாக கூறி அதிமுக உறுப்பினர்கள் மாநகராட்சி கூட்டரங்கில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களின் எதிர்ப்புகளை சமாளிக்க மேயர்கள் ராஜினாமா, புது மேயர் பொறுப்பேற்பு என திமுக அரசு முடிந்தவரை மாற்றங்களை செய்தாலும் மக்கள் மனங்களில் சந்தேகம் ஏற்பட்டுவிட்டால் அது 6 மாதங்களில் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். திமுகவுக்கு கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் கவலைப்படுவதற்கு மேலதிகமாக ஒரு காரணமும் இருக்கிறது. அதுதான் விஜயின் தாவேகா. அதாவது ஒரு புதிய போட்டியாளர் ஆட்டக்களத்திற்கு வந்துள்ளார். அவருக்கு அமோக கூட்டம் கூடுகிறது. நடிகரை பார்க்க கூட்டம் கூடும், ஆனால் வாக்குகள் விழாது என்று திமுக அலட்சியமாக இருந்துவிட முடியாது. காரணம், பல ஆண்டுகளுக்கும் கலைஞர் அப்படி நினைத்த காரணத்தாலேயே எம்ஜிஆர் அரசியலில் விஸ்வரூபம் எடுத்தார். அதன் பின் அவர் இறக்கும் வரை திமுகவால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. அதனால் விஜயையும் அவரது தாவேகா கட்சியினையும் சீரியஸாக எடுக்க முடிவில் தான் உள்ளது திமுக தலைமை. அதே நேரத்தில் கரூர் சம்பவம் விஜய்க்கு சில அழுத்தங்களை கொடுத்துள்ளது. இதில் பெரிய அழுத்தம் டெல்லியில் இருந்து வருகின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தேர்தலை மையமாக வைத்து டெல்லி புதிய செக் ஒன்றை வைத்துள்ளது. தேர்தல் கூட்டணி என்றால் தமிழகத்தில் அதிமுக கட்சி மூலமாகவே டெல்லி தமது மூவ்களை செய்யும் என்ற நினைப்பு அதிமுக கட்சி வட்டாரங்களில் இன்னமும் இருக்கின்றது. எடப்பாடியும் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தார். அந்த நினைப்பை கெடுக்க வேண்டாம் என்று அந்த ரூட்டிலும் டெல்லி சில முயற்சிகளை செய்கின்றது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு விஜயுடன் கூட்டணி குறித்து பேசுங்கள் என்று ஏபிஎஸ்க்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. அமித்ஷா தனிப்பட்ட முறையில் ஏபிஎஸ்க்கு தொலைபேசி மூலம் அந்த அசைன்மெண்டை கொடுத்துள்ளார் என்று அதிமுக வட்டாரங்களில் கூறுகின்றார்கள். இது தமிழக அரசியலில் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகின்றது. விஜயை என்டிஏ கூட்டணியில் சேர்ப்பது மிக முக்கியமான வியூகம். அதில் கோட்டை விடாதீர்கள் என்று அமித்ஷா அப்போது வலியுறுத்தியுள்ளார். விஜயை சம்மதிக்க வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. தமிழக பாஜக, அதிமுக மற்றும் தாவேக ஆகிய 3 கட்சிகளும் வரும் தேர்தலில் இணைந்து செயற்படுவதை உறுதி செய்யுங்கள் என்று ஏபிஎஸ்க்கு அமித்ஷா கூறியதாகவும் கூறப்படுகிறது. இதில் எடப்பாடி கொஞ்சம் திரு. காரணம், பாஜகவும் அதிக சீட்களில் கண் வைத்திருக்கின்றது. விஜய் வந்தால் அவரும் கணிசமான சீட்களை எதிர்பார்ப்பார். கிள்ளி கொடுக்க முடியாது, அள்ளி கொடுக்க வேண்டி இருக்கும். அவ்வளவு போனால் அதிமுகவுக்கு எண்ணம் மிஞ்சும். அது ஒரு சிக்கல். ஏபிஎஸ்க்கு அந்த அசைன்மெண்ட் கொடுத்துவிட்டு மீதியை அவர் பார்த்துக் கொள்வார் என்று சும்மா இருந்துவிடவில்லை டெல்லி. அவர்கள் வேறு ஒரு ரூட்டில் மூவ் பண்ணுகிறார்கள். டெல்லியில் இருந்து 2 பேர் சென்னைக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் சென்னையில் முகாமிட்டு இருக்கின்றார்கள். அந்த இருவரில் ஒருவர் மகாராஷ்டிராக்காரர். அவர் கட்சிக்காரர் அல்ல, மாறாக பெரிய பிசினஸ் புள்ளி. ஆனால் பேரம் பேசல்களில் கில்லாடி. மற்றொருவர் தமிழர்.
அவரும் நேரடி அரசியல்வாதி அல்ல. மத்திய உளவுத்துறையிலிருந்து ஓய்வு பெற்றவர், டெல்லியில் செல்வாக்கானவர். கட்சிக்காரர்கள் விஜயை சந்திப்பதை விட இப்படியான பொதுவான நபர்கள் களத்தில் இறக்கப்பட்டால் யாருடைய கவனத்தையும் கவராமல் காரியத்தை செய்யலாம் என்பதில் இந்த ஏற்பாடு டெல்லியால் செய்யப்பட்டது என்கிறார்கள். இவர்கள் சிறிது சிறிதாக தூண்டிலே வீசுகிறார்கள். முதல் தூண்டில் ஒரு விஷயம் விஜய் தரப்புக்கு கூறப்பட்டது. விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு அவர்கள் கேட்கும் சின்னம் கிடைக்காமல் போகலாம் என்ற சிறிய தூண்டிலை தான் முதலில் போட்டார்கள். உங்களுக்கு விரும்பிய சின்னம் கிடைக்குமா என்று பார்ப்பதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் உங்களுக்கு ஒரே சின்னம் கிடைக்குமா? தமிழக வெற்றி கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என்று இந்திய தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தாவேக அங்கீகரிக்கப்படாத கட்சி, அதன் அங்கீகாரத்தை ரத்து செய்ய கூற முடியாது என்று தேர்தல் ஆணையம் தமது வாதத்தை முன்வைத்துள்ளது. அந்த ரூட்டில் போய் தமிழ்நாடு முழுக்க தொகுதிக்கு தொகுதி வேறு சின்னம் கொடுத்தால் என்ன செய்வீர்கள்? அதை வாங்கவும் கோர்ட்டுக்கு செல்ல நேரிடும். இதற்குத்தான் டெல்லி லாபி தேவைப்படும். சின்னம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் அரசியலில் சின்ன பின்னம் ஆகிவிடுவீர்கள் என்பதை மறக்க வேண்டாம் என்று விஜயிடம் டெல்லி அனுப்பிய புள்ளி விலாவாரியாக கூறிவிட்டார். விஜய் கூட்டணிக்கு சம்மதித்தால் விரும்பிய சின்னமும் கிடைக்கும், ஒரே சின்னமும் கிடைக்கும். கட்சிக்கு தேர்தல் சின்னம் என்பது 1000 காலத்து பயிர், அதில் விளையாடக்கூடாது என்று அட்வைஸும் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த தூண்டில் நீங்கள் ஒரே நேரத்தில் 2 ஆளும் கட்சிகளை எதிர்க்க முடியாது. டெல்லியில் பாஜக, தமிழ்நாட்டில் திமுகவை ஒரே நேரத்தில் எதிர்க்க வேண்டுமானால் வலுவான கட்சி கட்டமைப்பு இருக்க வேண்டும். நீங்கள் புதிய கட்சி, உஷாராக இருங்கள். இப்பொழுது வழக்கில் வசமாக மாட்டிவிட்டீர்கள், கவனமாக இருங்கள். கோர்ட் உங்கள் மீது கோபத்தை காட்டிவிட்டது. டெல்லியின் சப்போர்ட் இல்லாவிட்டால் நீங்கள் தாக்கு பிடிக்க முடியாது. கவனமாக இருக்கவும் என்று அடுத்த அட்வைஸ் வந்துவிட்டது. உங்களுக்கு தேர்தல் நேரத்திலும் எங்கள் லாபி தேவை. நீங்கள் அங்கீகாரம் பெற்ற கட்சி கிடையாது. அப்படி இருக்க எப்படி ஆட்சிக்கு வர நினைப்பீர்கள்? ஆட்சியை பிடிப்பதை அடுத்த தேர்தலில் பார்க்கலாம். இப்போது முதலில் திடமாக கால் ஒன்றிக் கொள்ளுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போகலாம் என்று கையை பிடித்து அழைத்து செல்ல டெல்லி தயாராக இருக்கிறது என்று பக்குவமாக ஓதி இருக்கிறார்கள் டெல்லி அனுப்பிய புள்ளிகள். இது தவிர விஜய் நடித்த 2015ஆம் ஆண்டு வெளியான புலி திரைப்படத்தில் வருமான வரி ஃபைல் ஒன்றும் ஆக்டிவாக இருக்கின்றது. நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் வருமான வரித்துறையால் விதிக்கப்பட்ட 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை எதிர்த்து தொடுத்த வழக்கை வருமான வரித்துறை கடுமையாக எதிர்த்துள்ளது. இந்த வழக்கும் விஜய்க்கு எதிராக உள்ளது. பாஜக நிதானமாகவே தூண்டில் போடுகின்றது. மறுபக்கத்தில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சில சமயங்களில் விஜய்க்கு ஆதரவு போலவும் பேசுகிறார், எதிர்ப்பது போலவும் பேசுகிறார். ஆனால் அவரது பேச்சில் ஒரு சமூக நீதி இருக்கிறது என்பதை மறக்க முடியாது. நடிகரை பார்க்க போய் செத்தவர்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு காசு தருகிறார்கள் என்கிறார் சீமான். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கும் போட்டி போட்டு காசு தருகிறார்கள். நடிகரை பார்க்க போய் இறந்தவர்களுக்கும் போட்டி போட்டு காசு தருகிறார்கள். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை என்பது என் நிலத்தை வளத்தை கெடுக்கின்றது. நச்சு ஆலை, அதை எதிர்த்து நாங்கள் போராடுகின்றோம். அது மக்கள் போராட்டம். ஏன் சுட்டுக் கொன்றீர்கள்? அதற்கு யாராவது போய் பார்த்தார்களா? அந்த குடும்பத்திற்கு ஏதேனும் நிதி கொடுத்தார்களா? ஒன்றும் கிடையாது. இப்போது இந்த விருத்தாசலத்தில் மின்னல் தாக்கி இடி விழுந்து வயல்வெளியில் வேலை செய்து 5 பேர் இறந்தனர். அந்த குடும்பத்தை யாராவது போய் பார்த்து ஒரு 10 லட்சம் 15 லட்சம் யாராவது கொடுத்து உதவி செய்வதற்கு இருக்கிறார்களா என்பது அவருடைய கேள்வி. மறுபக்கத்தில் சீமான் கவர்னருக்கு அதிகாரம் பற்றியும் கேள்வி எழுப்பியுள்ளார். பல கோடி மக்கள் வாக்களித்து முதலமைச்சர் தேர்வு செய்திருக்கிறார்கள். இத்தனை கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் ஆளுநருக்கு இருப்பது எப்படி என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளுநர் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவர் பிஜேபி RSS உறுப்பினர். எப்பவுமே ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் எந்த மாநிலத்தில் அதற்கு அதிகாரத்தில் இல்லையோ அங்கு அவங்க ஆட்களை போட்டு எந்த ஒரு நலத்திட்டத்தையும் நிறைவேற்ற விடாமல் மக்களால் தடுப்பார்கள். தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமிக்கப்பட்ட ஒற்றை நபருக்கு இருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பினால் அவர் கையெழுத்து போட்டால் தான் செல்லும் என்றால் இது மக்களாட்சி ஜனநாயகம் என்று எப்படி நம்புறது என்று சீமானின் கேள்வி.